அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணீர் சோர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு. அதுவும் 3 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க உளுந்தூர்பேட்டையிலிருந்து நீங்க பழனி வரும்போது வயலூருக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நாகூர். அந்த ஏரியாவுல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் பார்த்தீங்கன்னா, தார் ரோட்லேருந்து ஒரு 500 அடி வந்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் ரோட்ல தான் நீங்க வர வேண்டியது இருக்கும். வாய்க்கால் ரோடும் பார்த்தீங்கன்னா, 11 அடிக்கு மேல இருக்கிற ரோடு நல்ல பெரிய ரோடு அது. வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்த ஒட்டுன மாரியே உங்க மேற்கு சைடுல அமைஞ்சிருக்கு. அந்த வாய்க்கால்ல பார்த்தீங்கன்னா, 11 மாசம் உங்களுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. வாய்க்கால் தண்ணி பாசனமும் இந்த தோட்டத்துக்கு இருக்கு. மரங்களோட வயசு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 22லேருந்து 23 வயசுக்குள்ள இருக்கும். தோட்டம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு. உங்களுக்கு வந்து பராமரிப்பு கம்மியா இருக்கு. நம்ம எடுத்து மெயின்டெயின் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் வேலை செஞ்சோம்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதெல்லாம் களையெல்லாம் நீங்க உழவு ஓட்டி பராமரிப்பு பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பென்சிங் போட்டு கேட் போட்டீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கூட்டு கிணறா வந்துருது. தண்ணி வந்து நல்ல தண்ணீர் இருக்கு. உங்களுக்கு ஊத்து பார்த்தீங்கன்னா, போரோ இதா எதுவுமே கிடையாது. கிணறு ஊத்தே உங்களுக்கு நல்லாருக்கும். மெயினா பார்த்தீங்கன்னா, தோட்டம் ஊரத்தோட்டம் மாரியே அமைஞ்சிருக்கு. ஊரடிக்காடுன்னு சொல்ற மாரி ஊரத்தோட்டம் மாரியே அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து ஒரு கன்னி மூலையில ஒரு அழகா ஒரு வீட கட்டி ஃபுல்லா ஃபென்சிங் பண்ணி இந்த கார்டன் மாரி பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபுல்லா இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழை ஃபுல்லா போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி பாத்தி பாத்தியா தான் வெட்டி பாய்க்கிறாங்க. நீங்க இடம் ஃபுல்லா வாழை போட்டுக்கலாம். பாக்கு மரங்கள் என்ன வேணா உள்ள வச்சுக்கலாம். அதனால தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. தோட்டத்துக்கு நேர் பின்னாடி பாருங்க, அப்படியே ஃபுல்லா பெரிய ஊர் ஒண்ணு இருக்கு. மெயினா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அருமையான லொக்கேஷன். ஏன்னா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நெறைய வயல்கள் இருக்கு. அதனால லொக்கேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க அழகா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு வீக்கெண்டுக்கு வந்தீங்கன்னா, ரொம்பவே அருமையா இருக்கும். ஈபி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு. தண்ணி ஊத்து பாருங்க. சர்வசாதாரணமா உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. நல்ல ஊத்து இருக்கு. தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மெயினா நல்ல தண்ணீர் சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். தோட்டமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழி, பள்ளம், மேடு அந்த மாரி இல்லாம ஒரே மட்டமா, சமமா, நீட்டா அமைஞ்சிருக்கு. நம்ம தோட்டத்தோட கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வயலா இருக்கு. நம்ம தோட்டத்த ஒட்டுன மாரியே வயல் போட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல கிளைமேட்டுக்கும் சரி, உங்களுக்கு லொகேஷனுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் ரூ. 40,00,000 கேட்குறாங்க. அதுவும் நம்ம தோட்டம் விசிட் பண்ணுங்க. தோட்டம் புடிச்சிருந்தா சிட்டிங்ல பேசி அனுசரிச்சு பேசிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலோ, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.